மாற்றம் டெஸ்டோடைய 15வது டெஸ்ட் இன்னைக்கு பார்க்குறோம். போன வாரம் மாற்றம் டெஸ்ட்டுக்கான வேல்யூ சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மாற்றம் டெஸ்டோடைய 15வது டெஸ்ட். மாற்றம் டெஸ்ட் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகேங்களா, இன்னும் 2-3 டெஸ்ட் யூனிட் 8, யூனிட் 9 அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளும் ரிவிஷன் தேர்வுகளாக இருக்கும். சரிங்களா, அதோட வந்து நமக்கு மாற்றம் நம்ம ஒரு அசியூம் பண்ணி நம்ம ஒரு எண்டிங் ஸ்டேஜில் வந்து டிசம்பர் முடிகிற மாதிரி வச்சிருந்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்லையும் பிரத்யேகமான ஒரு சில டாபிக்கான தேர்வுகளை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஃபியூச்சர்ல அது இல்லாம நமக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச், ரெகுலரா டெஸ்ட் பேட்ச் எழுதணும் ஆன்லைன் ஆஃப்லைன் விரும்புறவங்களுக்கு ஷோ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்டே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. அப்ப இன்னைக்கு பார்க்க போறது தான் யூனிட் 8லையும் யூனிட் 9 உடைய டாபிக்ஸ். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜி, அதாவது அகழ்வாராய்ச்சி, அப்புறம் சங்க காலம், திருக்குறளை பத்தி இருக்குது. சரிங்களா, அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HDI, ஓகேங்களா, அப்புறம் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அது ஒன்று. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எப்பவும் போல 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 கொஸ்டின்ஸோடைய லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ இருக்குது. சரிங்களா, ஆன்சர் கீ பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், ஆன்சர் கீ இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் கீயை நீங்க அதை எக்ஸாம் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. கொஸ்டினுடைய PDF கமெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.